அனைத்து தமிழக மக்களுக்கு வணக்கம். உங்கள் ஜேபிஆர் கேஎல். எல்லாம் சிவனே இன்ஸ்டாகிராம் ஐடி, யூடியூப் ஐடி வந்து ஜேபிஆர் கேஎல். அதை வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் என்றைக்கு எலெக்ஷன் நின்னாரோ அன்றைக்கே மெயின் ரோட்டில் 30 லட்ச ரூபா கடனை வாங்கி தொழில் செய்கிறங்கிற ஒரு பயம் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு நல்ல முதலமைச்சர் வேணும்னு கஷ்டப்பட்டு நடு ரோட்டில் போட்ட வரவுகளும் பிரச்சனைகளும் எனக்கு உண்டாச்சு. இருந்தாலும் சமாளித்து தான் நான் தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு உடன்படணும், நம்மளுக்கு உதவி செய்யணும், எனக்கு வரணும் அப்படின்னுலாம் மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரு எங்கள் தளபதி கிடச்சிட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறேன். ஆனால் அது இன்றைக்கி அது பரியோகமோன்னு தோணுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. இது என்னோடய இரும்பு கடை, நான் வச்சுருக்கேன். இரும்பு கடை வச்சு நடத்திட்டுருக்கிறேன். ஆனால் இதில் வந்து பெரிய பிரச்சனைகள் நடந்துச்சு, எதிர்ப்பு நடந்துச்சு. சும்மா விடுவாங்களே எதிர்கட்சிகள், இப்படி நடு ரோட்டில் ஓட்ட என்ன பண்ணுவான், துரத்து அடிப்பான். அந்த மாதிரி தான் பண்ணாங்க, என் தொழிலை முடக்கினாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி உண்மையாய் பதிவிட்டவனுக்கு எப்படி சொல்கிறது, இடமில்லை. இன்றைக்கி மாவட்டம் வந்திருக்காங்க, அவங்கள பார்க்க போனான்னா என்னை ஓரந்தள்ளினாங்க, புறந்தள்ளினாங்க. அருமையான மனிதர்கள், கடவுள் கொடுத்த பணம் படைத்த ஒரு தலைவர்கள் முன்னோக்கி செல்கிறார்கள். நான் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில். தளபதி அண்ணா, விஜய் என்னும் ஜோசப், சொல்ல விரும்புனா ஜோசப் என்னும் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் எத்தனையோ இளைஞர்கள் வாழ்க்கை பாதிக்கப்படுது. நானோ அதை முதல்ல நீங்கள் கவனமாக பாருங்கள், சரிங்களா? இது வந்து இன்றைக்கி ஓகேனா, அடுத்து நம்மளுக்கு ஒரு பாதிப்பாக வரும். எனக்கு அக்கறை, அரசியல் எனக்கு புரியும், அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி கஷ்டப்படுற ஒரு இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கி வந்து மாவட்டத்தையும் பார்க்க முடியல, ஒன்றியத்தையும் பார்க்க முடியல, யாரையும் பார்க்க முடியல. புறந்தள்ளி எதுக்கோ யாசகத்துக்கு போன நின்ன மாதிரி எங்களை தள்ளி நிற்க வச்சுட்டாங்க. இன்றைக்கி பணம் படைத்தவர்கள் முன்னோக்கி செல்கிறார்கள், நாங்கள் பின்னோக்கி செல்கிறோம். எங்கள் வாழ்க்கை பின்னோக்கி செல்கிறது. தயவு செய்து கூர்ந்து கவனியுங்கள். அனைத்து தமிழக மக்களுக்கும் முன்னாடி போட்டுக்கிற எடிட்டாக தான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ கோடி இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. யார்? தளபதி அண்ணனுக்காக. இன்றைக்கி ஜோசப் என்னும் விஜய் சிஎம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேருக்கு முன்னாடி எத்தனை வாழ்க்கை அழிஞ்சிருக்கு. அதுக்கு நான் ஒரு முன்னோடி. இன்றைக்கி என்னை பிறந்தல்லுனாங்க, பிச்சைக்கார மாதிரி ஓரமாக நிற்க வச்சுட்டாங்க. நான் போட்ட பதிவில் ஏராளம், எக்கச்சக்கம். சந்தித்த துரோகங்கள், தொழில் முடக்கம், இதுக்கெல்லாம் எங்கே பதில் வரும்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி என்னை தள்ளிட்டாங்க, ஓரம் தள்ளிட்டாங்க. மாவட்டம் வந்தாங்க, ஊர் பேர் சொல்ல வேணாம். என்ன மாதிரி கஷ்டப்பட்டு பதிவிட்டு எங்கள் அண்ணனை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தான். எங்கள் அண்ணன் என் சொந்தம், எனக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரி விஜயனா, நீங்கள் அத்தனை கோடி பேருக்கு நல்லது பண்ண முடியாது. ஆனால் எங்கள் மாதிரி இளைஞர்கள் வாழ்க்கை நாசமாக போயிட்டுருக்கு. அதை நீங்கள் கொஞ்சம் செவி கொடுத்து கேட்கணும், கண் கொண்டு பார்க்கணும்.